ஜெயராமனின் அறைக்கதவை 2 முறை தட்டிவிட்டு வெளியே வந்தாள். எஸ் கமின். அவன் பொடி கலர் பேண்ட் அணிந்து முண்டா பனியனும் அணிந்திருந்தான். அவன் பேண்டின் நிறத்தை பார்த்த ஜீவிதா பீரோவை திறந்து பழுப்பு நிறத்தில் முழுக்கை சட்டையை எடுத்து அவனிடம் கொடுத்தாள். சிரித்தபடி அதை வாங்கி பேண்ட்டுக்குள் விட்டு அணிந்து கொண்டான். ஜெயராமன் நிறைய வாசனைகள் உடம்பில் ஸ்ப்ரே செய்து கொள்வான். அதை எடுத்து அவன் மேல் ஸ்ப்ரே செய்து விட்டாள். லாக்கரில் இருந்த தங்கச்செயின் கடிகாரத்தை எடுத்து நீட்டினாள். அவன் சிரித்து கொண்டே அதை வாங்கி கட்டி கொண்டான். உன்னுடைய டிரைவிங் பயிற்சி எல்லாம் எப்படி இருக்கு? முடிஞ்சிருச்சுங்க. லைசன்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டேன். அடுத்த வாரம் ஓட்டி காட்டிட்டு லைசன்ஸ் வாங்கிடுவேன். நான் டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டேன்னா உங்களோட நிரந்தர டிரைவர் நான் தான். ஓ, அந்த பதவி வேற இங்கே காலியாக இருக்குதுல்ல? நேற்று கூட உங்கள் நண்பர் யாரோ அனுப்பினதா ஒரு டிரைவர் வேலை கேட்டு வந்தார். நான் தான் அவரை திருப்பி அனுப்பிட்டேன். 2 டிரைவருக்கு இங்கே வேலை இழப்பான்னு சொல்லிட்டேன் என்றாள் சிரித்தபடி. என் படிப்புக்கும் எனக்கு இருக்கிற அறிவுக்கும் இதுக்கு மேலே நான் ஆசைப்பட முடியாதுங்க. இங்கே வந்ததிலிருந்தே நானும் யோசனை பண்ணி பார்த்தேன். வேற எதுவும் சரிப்பட்டு வராது போல தோணுது. டிரைவிங் கற்றுக்கிட்டா உங்ககிட்டேயே வேலைக்கு கேட்கலாமில்ல. எல்லா வேலைகளோடு சேர்த்து இதையும் பார்த்தா போகுது. டிரைவிங்கோடு சேர்த்து அப்பப்போ அதன் மெக்கானிசமும் கற்றுக்கிட்டு வரேன். வீல் எப்படி மாற்றுறது, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸ்டெப்னி எப்படி மாற்றுறது, கார் போய்கிட்டு இருக்கும்போது பொதுவாக எது எப்போ ரிப்பேர் ஆகும், அதை எப்படி சரி பண்ணுறது என்று கொஞ்சம் முக்கியமான விஷயங்களையும் கேட்டு கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வேலைக்கும் நீ ரெடி ஆயிட்டியா? கண்ணியமான எதிர்காலந்தாங்க என் லட்சியம். ஜெயராமன் தன் சின்ன பிரீப் கேஸை எடுத்து மெத்தை மேல் போட்டு மூடியை திறந்தான். ஜீவிதாவிடம் பீரோ சாவியை கொடுத்தான். ஜீவிதா அந்த பீரோவை திறந்து அதில் பணம் இருக்கிறது என்றவன் அவளிடம் ஒரு துண்டு காகிதத்தை கொடுத்து, இதில் இருக்கிற டினாமினேஷன் பிரகாரம் 10 லட்சம் ரூபாய் எடுத்து வை. அதற்குள் ஒரு ஃப்ரெண்டோட பேசிட்டு வந்துடுறேன். துண்டு காகிதத்தை கொடுத்துவிட்டு அவன் மாடிக்கு போய்விட்டான். அவன் கொடுத்த காகிதத்தில் 200 ரூபாய் நோட்டுகள் எத்தனை, 500 ரூபாய் நோட்டுகள் எத்தனை, 100 ரூபாய் எத்தனை என்று இருந்தது. எல்லாவற்றையும் எடுத்து வைத்தால் பல நேரங்களில் அந்த பீரோவின் சாவி அந்த பீரோவிலேயே தொங்கிக் கொண்டிருப்பதும் அவளுக்கு தெரியும். அவன் மறுபடியும் அறைக்குள் வந்தான். பெட்டியை மூடினான். அதை கையில் எடுத்து கொண்ட போது பீரோவை பூட்டி சாவியை அவனிடம் நீட்டிக்கொண்டு நின்றாள். அதை அவன் கவனிக்காதவன் போல இருந்துவிட்டு, நீ இங்கே டிரைவர் போஸ்ட்டுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துட்ட. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமா? பொண்டாட்டி பிச்சுக்கிட்டு போய் இத்தனை வருஷமாக போகுது. இந்த மொகரையை இதுவரையில் யாரும் கட்டிக்க முன்வரலை. இப்போ தான் புதுசாக யாரையோ கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொம்பளையை கேட்டால் ஒரு தபா சமையல்காரிங்கிறா, இன்னொரு தபா வேலைக்காரிங்கிறா, தூண்டி துருவி கேட்டால் தூரத்து சொந்தக்காரிங்கிறா. என்ன கன்றாவியோ! அந்த ஆளோட பொண்ணு மலர்கொடியை கிண்டி கிளறி கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா அவங்க யாராக இருந்தால் உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்கங்கிறா. சுற்றி வளைச்சு பார்த்தா அவன் அந்த பொம்பளையை வச்சுக்கிட்டு இருப்பான் போல தெரியுதுன்னு வம்பு பேசுகிறாங்களாம். யார் அப்படி சொன்னது? நாம் வேலையை விட்டு நிறுத்தினோமே அந்த சமையற்காரம்மா தான். அவங்க போகிற இடத்துலெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். சொன்னால் சொல்லிட்டு போகட்டும்னு விட்டுட்டேன். அவளை நிறுத்தினது தப்பாக போச்சுங்க. நீ இங்கே வந்த பின்னால் பாதி நாள் வேலைக்கு வரதில்ல. மாசமானால் முழு சம்பளத்தையும் கேட்டு வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தா. வேலை செய்யாமல் சம்பளம் மட்டும் வேணும்னா எப்படி? இந்த மனோபாவம் எல்லா இடத்திலேயும் பரவி போச்சு ஜீவிதா. அவங்க அப்படி பேசுகிறதை கண்டிக்க வேண்டாமா? கண்டித்து என்ன ஆகணும்? பேசினா பேசிட்டு போகட்டும், விடு. அவன் இப்படி சொன்னபோது அவள் கோபப்படவோ பரபரப்படையவோ இல்லை. மரக்கட்டையாகி போயிருக்கும் அவள் உணர்வுகள் இனிமேல்தான் உயிர்ப்பு பெற வேண்டும். நல்ல ரத்தம் அவள் உடம்பில் இனிமேல்தான் ஊற்றெடுக்க வேண்டும். இம்மாதிரி பேச்சுக்கள் ஒரு சாதாரண கல்லெறி சம்பவம்தான். காயம் படவே படாது. அந்த அளவு அவள் உள்ளம் உணர்வு எல்லாம் சொரணையற்று போயிருந்தது. பிராத்தல் கேஸில் அவ்வப்பொழுது போலீஸ்காரர்களால் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது கேட்காத பேச்சா? ஒவ்வொருவரும் என்ன பேச்சு பேசுவார்கள்?
அதைவிட ஒரு நாள் உடம்பு சரியில்லை என்று சுருண்டு படுத்து விட்டால் போதும். ஜிகினாபாய் பேச்சுக்கு இனிமேல்தான் தனி அகராதி போட வேண்டும். ஒரே வினாடியில் விஷம் குடித்து செத்துப்போய் விடலாமா என்று தோன்றும். அடுத்த வினாடி எல்லாவற்றையும் மனம் மறந்துவிடும். அதைவிட இப்பொழுது அப்படி என்ன கேட்க முடியாத வார்த்தையாக சொல்லிவிட்டார்? மற்றவங்க பேசுறதைத்தானே சொன்னாரு. அவள் அவனை பார்க்காமல் தலை குனிந்து சிரித்து கொண்டே போய்விட்டாள். நான் கொஞ்சம் பழவந்தாங்கல் வரையிலே போயிட்டு மதுவை பார்த்துட்டு வரட்டுங்களா? அவன் காரில் ஏறி உட்காரும் போது கேட்டாள். தனியாகவா? தனியாத்தான். இடம் தெரியுமா? மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி லைனை கிராஸ் பண்ணி போனால் போதும். தனியாக வேண்டாம், சாயந்தரம் நான் வரேன், 2 பேருமா போகலாம். வேண்டாங்க, அந்த இடமெல்லாம் நீங்கள் வார இடமில்லைங்க. மலர்கொடியை வேணா கூட்டிக்கிட்டு போ. நீங்களே வேண்டாங்கும்போது மலர்கொடியை எப்படி கூட்டிக்கிட்டு போகிறது? புரிஞ்சுக்கிட்டேன், பத்திரமா போயிட்டு வா. உன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு உடனே திரும்பிடு. நீயும் அங்கே அதிக நேரம் இருக்க வேணாம். சரிங்க. ஜெயராமன் முகத்தை நேருக்கு நேராக பார்த்தபோது அவள் கண்கள் லேசாக கலங்கின. இவர் எனக்கு யார்? எனக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? என்ன உறவு? இந்த கனிவுக்கு பின்னால் என்ன இருக்கும்? புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னாரே, புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். புரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்குள் என்னவெல்லாம் புரிந்து கொண்டதன் உள்ளர்த்தம் இருக்கும்? அவள் மௌனமாக நின்று கொண்டிருக்கும் போதே அவனுடைய கார் போர்டிகோவை விட்டு நகர்ந்து விட்டது. ஜெயராமனும் இனிமேல் மாலைக்கு மேலதான் வருவான். பள்ளிக்கூடத்திலிருந்து மலர்கொடி வர 5 மணியாகிவிடும். அதற்குள் வந்துவிடலாம் என்ற முடிவுடன் சிநேகிதி மதுவை பார்க்க புறப்பட்டாள். குறுக்கும் நெடுக்குமாக போகும் ரயில்வே லைனை கடந்து குறுகலான இரும்பு பட்டைகளுக்கு நடுவே புகுந்து நடந்தாள். மனோவின் வீடு அருகிலேயே இருந்தது. அவள் அங்கே போய் நின்றபோது வாசலில் ஒரு மாருதி நிற்க, வீட்டின் கதவு மூடியிருந்தது. கதவு உட்புறம் தாளிடப்பட்டிருந்தது. உள்ளே இருந்து அவ்வப்பொழுது ஏதோ சினுங்கல் ஒலியும் முனகலும் கேட்க, லேசான சிரிப்பொலியும் கேட்டது. கதவை தட்ட இருந்தவள் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டாள். இம்மாதிரி நிறைய சினுங்கல்களையும் முனங்கல்களையும் கேட்டவள்தான் அவள். எனவே இது ஒன்றும் அவளுக்கு புதுமையாக தோன்றவில்லை. அருகில் வீடுகள் இல்லை. இன்னும் முன்னேற்றமடையாத பழவந்தாங்கல் புறநகரின் கடைசி பகுதி தூரம் தூரமாக வீடுகள். கும்பல் கும்பலாக காட்டுச்செடிகள் நெருஞ்சி முள் காடு மாதிரி வளர்ந்திருந்த இடத்தில் அமைந்த வீடு அது. மது மற்றும் மனோ ஆகியோரின் தொழிலுக்கு ஏற்ற வீடுதான் அது. சினுங்கல் சிரிப்பிலிருந்து உள்ளே மது இருப்பதை தெரிந்து கொண்டாள். வந்த நேரம் சரியில்லையோ? பிறகு ஒரு நாள் வரலாம் என்று திரும்பி நடந்தபோது கதவு திறக்கப்படும் ஒலி கேட்டது. உள்ளிருந்து 30 வயதில் ஒரு வாலிபன், ஜிப்பா, பைஜாமா, மைனர் செயின், தங்கத்தினாலான கைக்கடிகாரம், ஒரு கையில் சிகரெட் பெட்டி. அவன் வெளியே வர அவன் தோள்பட்டையில் சுவாதீனமாக ஒரு கரத்தை வைத்து கொண்டு பிரேம் பின்னாலேயே வந்தாள் மது. ஹாய் ஜீவிதா, என்ன வந்துட்டு திரும்பி போகிற? வா வா. இவர் பேர் பிரேம்நாத், கேமராமேன். பெரிய பட்ஜெட்டில் ஒரு படம் இண்டிபெண்டாக பண்ண போகிறார். பிரேம், நான் சொல்லலை? அது இவதான் ஜீவிதா, என் சிநேகிதி. ஜீவிதாவின் அழகை ரசித்து கொண்டிருந்தவன் அவள் கன்னத்தில் செல்லமாக தட்டினான். அவனது செய்கையை அவளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. மது, உன் ஃப்ரெண்டும் உன்னை மாதிரியே அழகா இருக்கா. அப்போ உள்ளே வா, அவ கூடவும் இருந்துட்டு போ. நானா வேண்டாங்கிறேன், என்ன அவசரம்? இப்போ நேரமாயிடுச்சு, அப்புறமா வரேன். அவன் காரில் போய் உட்கார்ந்து கதவை சாத்தி கொண்டதும் மது மீது அவளுக்கு கோபம்தான், எனினும் வெளிக்காட்டி கொள்ளவில்லை. பிரேம்நாத் போய்விட்டான். என்ன அப்படியே போயிடலாம்னு முடிவு செஞ்சிட்டியா மது? அன்னைக்கு போனவதான் ஆளையே காணோம். கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள். மனோ சார் இல்லையா? அவர் ஸ்டேஷன் பக்கத்திலே வேற வீட்டுக்கு போயிட்டார். அப்பப்போ வருவார். இப்போ இங்கே நான் மட்டும்தான் சௌகரியமாக நிம்மதியாக இருக்கேன். நிம்மதின்னா நீதான் பாரேன், தனி வீடு, மற்ற சௌகரியங்கள். மனோ, பிரேம்நாத் போல தெரிஞ்சவங்க அடிக்கடி வராங்க. பிரச்சனை ஏதுமில்லை. ஆமாம், நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன், மன அமைதியோடு இருக்கேன். எத்தனை நாள் அங்கே இருக்க போகிற? அநேகமாக இனிமே அங்கேயே தான் இருக்க வேண்டியிருக்கும் போல தெரியுது. அந்த வெள்ளைத்தூள்காரனை பிடிச்சிட்டியா? மனசிலே இடம் பிடிச்சிருக்கேன். புரியலை.
பிடிச்சிட்டியான்னு நீ சொல்கிற அர்த்தத்தில் பிடிக்கலை, நல்ல மனசோடு பிடிச்சிருக்கேன். போயும் போயும் அந்த வியாதி பிடிச்சவனோட. பரவாயில்லை, நாமும் ஏதோ ஒரு வகையில் வியாதி பிடிச்சவங்க தான். என்னடி என்னமோ புதுசாக பேசுகிற? பழகதான். நம்ம இனிமே ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கணும் மது என்றால் எடுத்த எடுப்பில். நாமண்ணா, என்னையும் சேர்த்து சொல்கிறியா? ஆமாம், நம்ம 2 பேரும் பெங்களூரு ஜிஹ்னாபாயோட விடுதியில் இருந்தோம். அங்கே இருந்து தப்பிச்சுக்கிட்டு வந்தோங்கிறத தவிர அந்த நாம்ங்கிற வார்த்தைக்கு வேறு அர்த்தமே கிடையாது. எங்கூட இருக்கிறதுல இஷ்டம் இல்லைனா நீ உன் வழியில் போய்கிட்டே இருக்கலாம் என்றாள் மது. வெட்டொன்று துண்டு 2ஆக. உன் நன்மைக்கு தான் மது சொல்கிறேன். ஒரு நல்ல தொழில் கற்றுக்கிட்டு மெதுவாக இதிலிருந்து வெளியே வந்துடலாம். அதை பற்றி பேசத்தான் உன்னை பார்க்க வந்தேன். கோபமாக ஜீவிதாவை பார்த்த மது வேகமாக உள்ளே போனாள். ஒரு பெட்டியை எடுத்து வந்து அவள் முன் திறந்து காட்டிவிட்டு மௌனமாக நின்றாள். என்ன பாத்தியா, எல்லாம் கரன்சி எவ்வளவு சேர்த்திருக்கேன் பார். இப்போ எனக்கு இதுதான் முக்கியம். நீ நினைக்கிற மாதிரி நான் எனக்கென்று ₹1 கூட இன்னும் சேர்த்துக்கல மது. அது தேவைன்னு கூட எனக்கு படலை. ஆனால் ஒரு நல்ல மனுஷனோட நம்பிக்கையை நிறைய சேர்த்து வச்சிருக்கேன். வெறும் பணக்கட்டுகளே நிறைந்த ஆளுயர பீரோவின் சாவியை அதிலேயே விட்டு போகிற ஒரு கோடீஸ்வரனோட அன்பு கிடைச்சிருக்கு, நம்பிக்கை கிடைச்சிருக்கு. அன்புன்னா நீ நினைக்கிற மாதிரி உடல் சுகத்திற்காக கிடைக்கிற போலி அன்பு இல்லை, நிஜ அன்பு. நீ அதிர்ஷ்டக்காரிங்கிறத ஒப்புக்கிறேன். அந்த அதிர்ஷ்டம் உனக்கும் வரும். அந்த முயற்சியிலே நீ தீவிரம் காட்டணும்னு விரும்புகிறேன். முடியாது ஜீவிதா, இதிலிருந்து வெளியே வர என்னால் முடியாது. இங்கே வந்த பின்பு என் வாடிக்கையாளர்கள் அதிகமாயிட்டாங்க. பிரேம்நாத்தோட நான் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிடலாம்னு பார்க்குறேன். இல்லைனா வேறு ஆள் தேடிப்பேன். வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் நிரந்தரமாக மாறிடு. யாராவது ஒருத்தனிடமாவது உண்மையாக இருக்க முயற்சி பண்ணி பாரு. அது சரிப்பட்டு வராதுன்னா என்னை மாதிரி கூடவே ஏதாவது தொழில் கற்றுக்க. நான் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க போகிறேன். நீயும் டிரைவிங் கற்றுக்க. ஆட்டோ ஓட்டுறது ரொம்ப சுலபங்கிறாங்க. அது கற்றுக்க பின்னால் சொந்தமாக ஆட்டோ வாங்கி ஓட்டலாம். மது மௌனமாகிவிட்டாள். ஆரம்பத்தில் எல்லாவற்றுக்கும் குதர்க்கம் பேசியவள் ஜீவிதாவின் பேச்சில் மாட்டிக்கொண்டு விட்டவள் போல காணப்பட்டாள். நாம் ரொம்ப நாள் சிநேகிதங்க இல்லை. நம்மோட சந்திப்பே பெங்களூர் ஜிஹ்னாபாய் விடுதிக்கு வந்த பின் ஏற்பட்டது தான். நான் வேற வழி தெரியாமல் அங்கே மாட்டிக்கிட்டேன். நரகத்திலே விழுந்தேன். மனசு ஒப்பாம தான் காலத்தை ஓட்டினேன். ஆனால் நீ எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு சகஜமாயிட்ட. முன்னளவு நான் தைரியசாலி இல்லை. நாம் சேர்ந்தே 2 தரம் ஜெயிலில் இருந்திருக்கோம். எத்தனை கேவலமான வாழ்க்கை வாழ்ந்தோம் பார்த்தியா? பழங்கதையெல்லாம் இப்போ எதுக்கு? உனக்கு நல்ல இடம் ஒன்று கிடைச்ச தெம்பிலே பேசுகிற. உனக்கும் கிடைக்கும். கிடைக்கலைன்னா கிடைக்கிறத வச்சுக்கிட்டு மாற முயற்சி பண்ணு. இதை சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன். அப்படி நீ உண்மையாக மாற நினைக்கிற போது உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் ஜெயராமன் சார் மூலமாக உதவி பண்ணுறேன். வெறும் பணத்துக்காகவோ ஆடம்பரமான சௌகரியங்களுக்காகவோ நான் அங்கே இல்லை. அங்கே இருக்கிறவங்களோட அன்புதான் என்னை அங்கே கட்டி போட்டிருக்கு. நான் வெறும் பூஜ்ஜியமாக இருந்தேன். இப்போது அதுக்கு முன்னால் ஒரு நம்பர் வந்துடுச்சு. ஜெயராமனின் காலில் போடும் செருப்பு மாதிரி இருக்கத்தான் ஆசைப்படுறேன். நீ நினைக்கிற மாதிரி பெட்டி நிறைய பணத்தை நிரப்பி வச்சுக்கிட்டு வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிக்க விரும்பலை. மேலும் கெடுத்துக்க நான் தயாராக இல்லை. நீயும் மாற முயற்சி பண்ணு. அது உனக்கு நல்லது. இப்போ நீ என்ன சொல்ல வர? பழைய வாழ்க்கை போதும், புதுசாக வாழ கற்றுக்கோன்னு சொல்ல வந்தேன். ஏற்கனவே நம்ம மேலே ஒட்டிக்கிட்டு இருக்கிற அசுத்தங்களை போக்கிக்கவே இந்த ஆயுசு பத்தாது. மேலே மேலே அசுத்தத்தை சுமக்க வேணாம்னு சொல்ல வந்தேன். இதை கேட்குறதும் கேட்காம விடுறதும் உன் இஷ்டம். இவ்வளவு பெரிய நகரத்தில் எனக்கு தெரிஞ்சவ இப்போ நீ ஒருத்தி தான். நான் வரதாயிருந்தா உன்னை மட்டும்தான் தேடி வர முடியும். வந்தேன். மனசில் பட்டதை சொன்னேன். எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பின் சந்தோஷத்தில் இப்படி அறிவுரை சொல்கிறதா நினைக்காதே. அலைமோதுற கடலில் ஒரு ஆதரவு கரத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவ நான். இது உனக்கும் தெரியும். அதான் பேசுகிறேன். அந்த ஆதரவு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். அன்னைக்கு போனவ தான் நீ. அதுக்கு பிறகு வரவே இல்லையேன்னு நினச்சேன். இப்போ தான் நீ ஏன் என்னை பார்க்க வரலைங்கிறதுக்கு காரணம் தெரியுது. இப்போ நீ கூட கொஞ்சம் சௌகரியமாக தான் இருக்கேன்னு தோணுது. சௌகரியமாக இரு.
வேண்டாங்கள, அந்த சௌகரியத்தோட நிரந்தரமாக இருக்க பழகிக்க என்றாள் ஜீவிதா தொடர்ந்து. நீ இப்போ சௌகரியமாக செட்டில் ஆயிட்டேன்னு சொல்ல வர இல்லை? மதுவின் பேச்சில் ஓர் அசிகை தொனித்தது. அந்த சௌகரியம் என்னோட மனம் மாறுதலுக்கு கிடைச்ச வாய்ப்பு. அப்போ நீ பழைய வாழ்க்கையிலிருந்து மாறிட்டேங்கிற, அப்படித்தானே? மாறிக்கிட்டு வரேன். இந்த மாறுதலை இனிமே தடுத்து நிறுத்த முடியாது. மது அவளை கேலி செய்வது போல 2 கரங்களையும் சேர்த்து தட்டினாள். உன் மாறுதலை யாராவது, அதிலும் ஏற்கனவே உன்னை தெரிஞ்சவங்க தான் பாராட்டி கைத்தட்ட முடியும். அதான் நான் கைத்தட்டி பாராட்டுறேன். அவள் தான் சொன்னவைகளை மனப்பூர்வமாக ஏற்கவில்லை என்பதை அவள் கேலியிலிருந்து புரிந்து கொண்டவள், உன்னை பார்த்து இதை சொல்ல வேண்டுமென்று பல நாட்களாக காத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் நேரம் கிடச்சிச்சு. வந்தேன். மற்றபடி முடிவெடுக்க வேண்டியது நீ. நான் போயிட்டு வரேன். கனத்த இதயத்துடன் அவளிடம் விடை பெற்று வெளியே வந்தாள். மதுவை பார்க்க வேண்டும். மாறிக்கொண்டு வரும் தன் வாழ்க்கை போக்கை பற்றி கூறி அவளுடன் அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையுடன் வந்தாள். ஆனால் மதுவின் ஒட்டுறவில்லாத பேச்சு அவள் மனதை ஏமாற்றமடைய செய்துவிட்டது. தன் சந்தோஷத்தில் பங்கு கொள்வாள் என்ற எதிர்பார்ப்பு மட்டுமின்றி அவளை மாற்றிவிடலாம் என்ற எண்ணமும் தகர்ந்து போய்விட ஏமாற்றத்துடன் திரும்பிக் கொண்டிருந்தாள். இந்த கதை பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.